வெல்கம் டு இப்பு விலாக்ஸ். திருத்தணியில ஒரு வடமாநில இளைஞரை தாக்கி ஒரு கஞ்சா கும்பல் 4 பேர் கொண்ட ஒரு கும்பல் வந்து வெறித்தனமா அவரை தாக்கி அவரை அருவாளால பட்டா கத்தியில வெட்டி ரொம்ப மோசமான நிலைமையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இந்த நிலையில அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியிடம் வந்து பத்திரிகையாளர்ல என்ன கேட்குறாங்கன்னா, தமிழ்நாட்டுல கஞ்சா ரொம்ப புழக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பேசும்போது, நம்ம அண்ணன் வாய் கூசாம ஒரு பொய்ய பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, அவங்க ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் 0% கஞ்சா ஒழிச்சிருக்காங்களாம். ஏண்ணே, மனசாட்சியே இல்லாம பொய் பேசுறீங்களேண்ணே. வருங்கூடிய இருக்கிற காலத்தையாச்சும் நீங்க தக்க வச்சுக்கோங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல மக்கள் யார் பக்கம்ன்றத மக்கள் தீர்மானம் பண்ணுவாங்கண்ணே. இந்த இருக்கக்கூடிய இந்த கொஞ்சம் நெஞ்ச மாசமாச்சும் மக்களுக்கான ஆட்சியா நடத்திட்டு மக்களுக்கான பாதுகாப்பை நீங்க உறுதி செய்யணும். நன்றி.